மரியா அனைத்தையும் தம் உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பெந்தகோஸ்து பெருவிழாவுக்கு 19 நாளுக்கு பிறகு வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று இயேசுவின் தூய இருதய பெருவிழாவானது கொண்டாடப்படுகிறது. வெள்ளிக்கிழமை இயேசுவின் தூய இருதய பெருவிழாவை கொண்டாடுகிற போது அதற்கு அடுத்த நாள் சனிக்கிழமை மரியாவின் மாசற்ற விழாவினை தாயாம் திரு அவை நினைவு கூறுகிறது. அதாவது இந்த நாள் மரியன்னையின் மாசற்ற விழாவினை இன்றைக்கு நினைவு கூறப்படுகிற போது ஏன் அன்னை மரியாளுக்கு இத்தகைய விழாவினை திருச்சபை ஏறெடுக்கிறது? இந்த நாளை நாம் ஏன் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம்? ஆண்டவர் இயேசு ஒரு முறை வானதூதர்களை எல்லாம் விண்ணகத்தில் சேர்த்து ஒரு கூட்டம் போட்டு, நான் மனிதர்களோடு ஒரு கண்ணாம்பூச்சி விளையாட்டு விளையாட போகிறேன், அதனால் நான் எங்கேயாவது போய் ஒளிந்து கொள்ள வேண்டும், அந்த மனிதர்கள் என்னை கண்டுபிடிக்க வேண்டும், அதற்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த வானதூதர்களை பார்த்து கேட்டார். வானதூதர்கள் ஒவ்வொருவரும் ஒரு வித்தியாசமான பதிலை தருகிறார்கள். ஒரு வானதூதர், கடவுளே, கடலுக்கு அடியில் போய் பூந்துக்குங்க, அந்த இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டா உங்களை கண்டுபிடிக்கவே முடியாது. இன்னொரு வானதூதர் சொன்னார், மலைக்கு உச்சியில் போயிடுங்க, அங்கே அவங்களால ஏறி வர முடியாது, உங்களை கண்டுபிடிக்க மாட்டாங்க. இன்னொரு வானதூதர் வித்தியாசமாக, நிலவு இருக்கிறது, நிலவினுடைய பின்பக்கத்தில் போய் ஒளிஞ்சிக்குங்க, அங்கே யாரும் உங்களை கண்டுபிடிக்கவே முடியாது. இன்னொரு வானதூதரும் சொன்னாராம், விண்மீன்கள் எவ்வளவோ இருக்கிறது, இன்னும் மனிதர்களால் அதை நெருங்கவே முடியல, அதனால் ஏதாவது ஒரு விண்மீனில் போய் நீங்கள் அமர்ந்து கொண்டால் உங்களை கண்டுபிடிக்க முடியாது. கடைசியா ஒரு வானதூதர் சொன்னாராம், ஆண்டவரே, இந்த இடங்களெல்லாம் அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க உங்களை, அறிவியல் விஞ்ஞானம் இன்னைக்கு வளர்ந்து கொண்டே போகிறது, அதனால் கண்டிப்பாக அவங்க எங்கே போய் ஒளிஞ்சாலும் கண்டுபிடிச்சிருவாங்க, மனிதர்களுடைய இதயத்தில் போய் ஒளிந்து கொள்ளுங்கள், அவர்கள் உங்களை கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாராம். சற்று வியப்பான ஒன்றுதான், வேடிக்கையான ஒன்றுதான். பிரியமானவர்களே, கடவுளுக்கு நம்முடைய இதயத்தில் இடம் இருக்கிறதா? கடவுள் தங்குவதற்குரிய ஆயத்தத்தை நம் இதயத்தில் செய்து வைத்திருக்கிறோமா? அன்னை மரியாள் மிகச்சிறந்த முன்னுதாரணமாக இருந்தார். மரியாவின் மாசற்ற இருதயத்தை நாம் கொண்டாடுகிற இந்த விழா, கடவுளை அன்னை மரியாள் எவ்வளவு அன்பு செய்தால் என்பதை நினைவு கூறுகிற விழாதான். அடையாளங்களை நான் சித்தரித்து சொல்லுகிறேன் பாருங்க. அன்னை மரியாளினுடைய இதயம் எரிகின்ற சுவாலைகளோடு, இரத்தம் வடிகின்ற கரைகளோடு, வாளால் குத்தப்பட்ட நிலையில், ரோஜா மலர்களாலும் அல்லி மலர்களாலும் சூழப்பட்ட இதயமாக அன்னை மரியாளின் இதயம் இருக்கிறது. அந்த இதயம் கடவுளை எவ்வாறு அன்னை மரியாள் அன்பு செய்கிறாள், இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக மீட்பு திட்டத்தில் தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தவராக எவ்வாறு கிறிஸ்துவோடு இணைந்து அன்னை மரியாள் மீட்பில் பங்கு பெறுகிறவராக இருக்கிறார், நம்முடைய மீட்பிற்கு அவர் தன்னை கையளிக்கிறவராக இருக்கிறார் என்பதை அது எடுத்து கூறுகிறது. அன்னை மரியாவின் இதயத்தில் துயரங்கள் உண்டு. 7 துயரங்கள் நமக்கு தெரியும். அன்னை மரியாளினுடைய இதயத்தில் வருத்தங்களும் வலிகளும் உண்டு, காயங்கள் உண்டு, சோகங்கள் உண்டு. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இறைவனுடைய திருவுளப்படி அவர் கொடுப்பதற்காக, கையளிப்பதற்காக, அர்ப்பணிப்பதற்காக பலவற்றை தன்னுடைய இதயத்திலே சுமந்து வைக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருந்ததை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் இயேசு ஆண்டவர் கோவிலில் காணாமல் போன போது அவரை தேடி ஓடிச் சென்று பதபதைத்த இதயமாக இருக்கிறது. காணாமல் போன இயேசுவை கண்டுகொள்ளுகின்ற ஆர்வமுடைய இதயமாக இருந்தது.
இயேசுவை கண்டு கொண்டபோது நானும் உம் தந்தையும் நீர் இல்லாததை பார்த்து ஏக்கத்தோடு உம்மை தேடிக்கொண்டிருந்தோமே என்று சொல்லுகிறார். இறுதி வார்த்தைகள் 2வது அதிகாரம் 35வது வசனம். எல்லாவற்றையும் அன்னை மரியாள் தன்னுடைய உள்ளத்திலே பதித்து வைத்திருந்தார். துயரங்களை, வேதனைகளை, வலிகளை எல்லாவற்றையும் அந்த இதயத்திலே அவர் பதித்து வைத்திருந்தார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அன்னை மரியாளைப் போல அதே துயரத்தோடு, வலிகளோடு, வேதனைகளோடு உங்களுடைய இதயமும் இருக்கலாம். கனத்த இதயமாக இருக்கலாம், கல்லான இதயமாக இருக்கலாம், மன்னிக்க முடியாத இதயமாக இருக்கலாம், கருணையற்ற இதயமாக இருக்கலாம், இரக்கமற்ற இதயமாக இருக்கலாம். அன்னை மரியாளை பாருங்க. கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரை அன்பு செய்தால், நேசித்தால் உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்று சிமியோன் சொன்னதை சிலுவையின் அடியில் நின்று நிறைவேற்றினார். அவருடைய இதயத்தை நிச்சயம் ஒரு வாள் ஊடுருவியது. இயேசுவின் இதயத்தை ஊடுருவி அந்த வாளை போல அவருடைய குத்தி திறக்கப்பட்ட அந்த விழாவிலிருந்து வழிந்தோடிய இரத்தமும் தண்ணீரும் இந்த மானிட குலத்தினுடைய மீட்பிற்காக என்பதை அன்னை மரியாள் அந்த சிலுவையில் அடியில் நின்று கொண்டிருந்த போது அவளுடைய இதயத்தை ஊடுருவிய அந்த நிலையிலிருந்து ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இயேசுவினுடைய தூய இருதயம் இந்த மானிட குலத்தின் மீது அவர் எவ்வளவு அன்பு வைத்திருந்தார், அதற்காக தன்னையே கையளிப்பதற்கு அவர் முன்வந்தார் என்பதனுடைய அடையாளமாயிருக்கிறது. மீட்பின் அடையாளம், இந்த மானிட குலத்தின் மீது அவர் கொண்டிருந்த அன்பின் அடையாளம் இயேசுவின் தூய இருதயம். அன்னை மரியாளின் மாசற்ற இருதயம் கடவுளின் மீது மரியாள் எவ்வளவு அன்பு கொண்டு நேசித்து வாழ்ந்தவராயிருந்தார். நாமும் கூட அன்னை மரியாளை போன்று எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை நேசிக்கிறவர்களாய், அன்பு செய்கிறவர்களாய், அந்த இதயத்திற்கு தம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் வாழ வேண்டும் என்பதை இந்த விழா நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. மரியாவின் மாசற்ற இருதயத்தின் வழியாக நம் இருதயம் ஆறுதலும் தேறுதலும் மன்னிப்பும் இரக்கமும் அன்பும் மகிழ்ச்சியும் அமைதியும் பெற்று வாழ இந்த நாளில் வாழ்த்தி உங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆமென்.